சிம்பிளாக வாழைக்கருவாடு தொக்கு பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மண்சட்டியில் செய்யுங்க, டேஸ்ட்டு அடி தூளாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு, வரமிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பூண்டு சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பாதியாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வந்ததுமே ஒரு 5 தக்காளி ஜூஸ் அடித்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா படபடன்னு கொதி வந்ததுமே நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். சின்ன டீஸ்பூனில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கருவாடு நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேக வச்ச முட்டையும் சேர்த்துக்கோங்க. முட்டை ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.